இந்த முருகன் ஒளியேற்றத்தை தருவதற்காக இந்த பிரதோஷத்தை நான் உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். என் இடம்பெயர்ச்சியானது உனக்கு குருவரம் பலனை தான் தரவரப் போகிறது. இந்த பெயர்ச்சியிலிருந்து நீ வெற்றி பெறும் யோகத்தை தான் இந்த முருகன் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் இருப்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனி நான் உனக்கானதை எப்படி தங்கமே தராமல் இருப்பேன்? மயில் மீது ஏறி வந்திருக்கும் முருகனே, நீ வேண்டாம் என்று தள்ளி விடாதே. உன் வெற்றிக்கான நேரத்தையும் தருணத்தையும் தருவதற்கு இந்த அப்பனானவன் நான் திருச்செந்தூரில் இருந்து வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையே புரட்டி போடுகின்ற நிகழ்வை இந்த பெயர் கொண்ட ஒருவரால் தான் உன் வாழ்க்கை என்னும் ஒன்றில் உன் மாற்றத்தை நீ எதிர்நோக்கி காத்திருக்கும் நிகழ்வில் மாற்றத்தை மிக பெரும் வெற்றியாக தருவதற்கு இந்த முருகனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். பல போராட்டங்களை சந்தித்து விட்டாய். இனி வாழவே வழியில்லை என்று நினைத்து விட்டாய். இனியும் நான் எதற்காக இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாய். இதோ தலை குனிந்து கூனி குறுகி இங்கு இழப்பதற்கு ஏதுமின்றி எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பின்னும் ஏதோ ஒரு மூலையில் என் அப்பன் முருகன் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருந்து கொண்டு இருக்கின்றது. என்னை கரையேற்ற ஒளியேற்ற கண்டிப்பாக வருவான் என்றுதானே நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தாய். அந்த நம்பிக்கையை காப்பாற்றும்படியான நிகழ்வுகளைத்தான் இப்பொழுது இந்த முருகனானவன் உனக்கான விஷயத்தில் நிறைவேற்றுவதற்காக வந்து இருக்கின்றேன். உன் மனதில் இருப்பதை தெல்ல தெளிவாக என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் நீ எதற்காக இங்கு மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் கவலை என்னும் ஒன்றில் என்னை மட்டுமே நீ குடியேற வைத்துவிடு. அந்த கவலைகளையெல்லாம் அகற்றிவிட்டு உனக்கு வெற்றி என்னும் தீபத்தை தருவதற்கு இந்த முருகன் வந்து விட்டேன். மயிலோடும் வேலோடும் இங்கு சேவல் கொடியோடும் உன்னை சந்திக்க வந்திருக்கும் என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான நேரம் இதுதான் என்று சரியான நேரத்தில்தான் சரியான முடிவோடு தான் என் தங்க பிள்ளைகளை நான் சந்திக்க வந்திருக்கின்றேன். இனியும் சற்றும் யோசித்து கொண்டு இருக்காதே. உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை நானே தருவதற்காக இந்த வேலவன் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நினைத்தியெல்லாம் உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ கஷ்டப்பட்ட தருணத்திற்கும் உன் அப்பன் நான் அவன் விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். எதை நினைத்து நீ என்னிடம் கண்ணீர் விட்டாய்? நான் உன்னிடம் கேட்டது இந்த சொட்டு கண்ணீர் மட்டும்தான். நீ என்னிடம் அங்கு விலையுயர்ந்த நெய்வேத்தியங்களை படைத்திருக்கின்றேன். எது ஆசைப்பட்டாயோ உனக்கு விரும்பிய மலர்களை தருகிறேன். உனக்கு அபிஷேகத்தை செய்கிறேன். ஆனால் நீ எனக்கொன்றும் செய்யவில்லையே என்றுதானே செய்கின்றாய்? என் பிள்ளையே, நான் உனக்கு செய்வதாக என்றால் நீயும் எனக்கு ஏதாவது தருவதாக இருக்க வேண்டுமே. நீயோ நினைக்கலாம், என் அப்பனே என்னிடம் இருந்து கொண்டு இருக்கின்றது, நானே வாடி வதைந்து நொறுங்கி போய் கொண்டு இருக்கின்றேன், வெளியே சொல்ல முடியாத கவலையை அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் அந்த விஷயத்திலிருந்தெல்லாம் மீட்டு வருவதற்குத்தானே உன் கரத்தையும் காலடியும் பற்றியிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ என்னிடம் என்ன கேட்கப் போகிறாய் என்று தானே நினைக்கின்றாய்? நீ மனமுருகி உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை கேட்கின்ற பொழுதில் என் மீது தீரா நம்பிக்கையும் உன் கண்களில் வரும் இன்று அந்த கண்ணீரும் எனக்கு போதுமானதுதான். அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். இப்போதுதான் என் பெயர் கொண்ட ஒருவரை உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கை என்னும் ஒன்றில் உன்னை நிலையாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை செய்வதற்கும் சொல்வதற்கும் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். இந்த முருகனின் பெயர் கொண்ட ஒருவர் உன் வெற்றிக்கான நேரத்தையும் உன் வெற்றிக்கான தருணத்தையும் குறித்து விட்டார். என் பிள்ளையே, நீதானே உன் மனதிற்குள் நினைத்து கொண்டே இருந்தாய், எனக்காக உதவி செய்ய யாருமே இல்லை என்று.
உன் மனம் கலங்கடித்து கொண்டே இருந்தது அல்லவா? இந்த நிலை மாறிவிட்டதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். இப்பொழுது இந்த நிலை மாறத்தான் போகிறது. நீ பட்ட கஷ்டமும் கடந்து வரத்தான் போகிறது. நீ திரும்ப திரும்ப எதையோ நினைத்து கொண்டு உன் மனதிற்குள் வருந்தி கொண்டு இருக்காதே. உன் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்கத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். எந்த ஒரு செயலானாக இருந்தாலும் சரி, அதில் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உண்மையை தெரிந்துவிட்டு போ. என் தங்க பிள்ளையே, உன்னை இந்த நிலையில் இப்படியே வைத்துவிட்டு கண்ணீரையும் கவலையும் மட்டும்தான் வைத்து விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த கண்ணீரையும் கவலையும் நான் இப்பொழுது உன் புண்ணிய பலனை சேர்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். எத்தனையோ இரக்கங்களை மட்டும்தானே என் பிள்ளைகள் இங்கு சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த இரக்கத்தை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திலும் கட்டாய சூழலிலும் இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை கைப்பிடித்து கரம் பற்றி உன்னை இந்த முருகனானவன் காப்பாற்றுவதற்காக வந்திருக்கும் போது நீ இதற்காகவும் மனம் வருந்தவே வேண்டாம். கலங்கப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உன் மீது விமர்சனங்கள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிவிட வேண்டாம். அந்த விமர்சனங்களை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது அதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே. எந்த நிலை வந்தாலும் என் பிள்ளைகளுக்கான நல்லதை நான் வெற்றியின் பாதையில் தருவதற்கு இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் அதிகமாக யோசித்து உன்னையே வருத்தி கொள்ளாதே. எத்தனையோ விரதங்கள் இருந்தாச்சு, எவ்வளவோ தீபங்கள் ஏற்றியாச்சு. இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ செவி கொடுக்கவில்லையே அப்பனே முருகா என்று என்னிடம் கேட்டும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்க இந்த தருணத்திலே நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். உன் மனதில் இருக்கின்ற நல்லதொரு பயணத்தை, நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்கவே வேண்டாம். என் தங்கமே, உன்னிலை இப்படித்தான் இருக்கப் போகிறது என்று நான் உன்னிடம் முன்கூட்டியே அந்த வெற்றிக்கான நேரத்தை சொல்லிவிட்டேனே. அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து உன் மன நிம்மதியினை குறைத்து கொண்டே இருக்கின்றாய்? வருகின்ற நிலைகளும் வருகின்ற சூழ்நிலைகளையும் நீ உன் மனதில் நினைத்து மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. எவ்வளவு காயப்பட்டாலும் அந்த காயப்பட்ட மனதிற்கு விடை கொடுக்க இந்த முருகனின் பெயர் கொண்ட ஒருவர்தான் உன்னை தேடி வரப்போகிறார். எவ்வளவோ காலங்களை கடந்து வந்து விட்டாய். இந்த சோதனைகளை கண்டு எல்லாம் உன் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. இந்த சோதனைகளையும் தாண்டி என் அப்பன் முருகன் எனக்கு என்னக்கான விஷயத்தை ஜெயிக்க வைக்க எனக்கான ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறார், அனுப்பி வைக்கப் போகிறார் என்பதை மட்டுமே தெளிவாக்கிக்கொள். என் பிள்ளையே, உன் வெற்றியின் நிலை நான் அறிந்ததும் புரிந்ததுதானே. அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து உனக்கான விஷயத்தை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கின்றாய்? எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் காயமாக இருந்தாலும் என் வாழ்க்கையை நிலை கொள்ளும் அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லையோ என்று எண்ணி விட வேண்டாம். உனக்காக தைரியத்தையும் மன வலிமையும் தருவதற்குத்தானே உன்னப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதன் பிறகு எதற்காக நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எங்கப்பன் இருக்கின்றான் என்ற நிலை மட்டும் மாறாமல் நீ வைத்து கொண்டாலே போதும். என் தங்கமே, உன்னுடைய இந்த நிலையை தாண்டி உனக்காக ஒருவரை அனுப்பி வைத்து உன் மனச்சுமைகளை எல்லாம் குறைத்துவிட்டு உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் தருவதற்கு என் பெயர் கொண்ட இந்த முருகனின், கந்தனின், வேலவனின், சண்முகனின் பெயர் கொண்ட ஒருவரை அனுப்பி வைத்து உன் வெற்றிக்கான நேரத்தை குறித்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன். தடைகள் மட்டும்தான் வருகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தாய்.
அந்த தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு இனி தர்மத்தின் அடியை கொடுத்து நியாயத்தின் நேர்மையும் நீ சுமந்து கொண்டு இருக்கும்போது வெற்றியை தராமல் எப்படி தங்கமே இருப்பேன்? உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை எல்லாம் இப்பொழுது நிலை பெற்று கொள்ளும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். எவ்வளவு சோகங்கள் உன்னை சுற்றி கொண்டு இருந்தாலும் சரி, உன்னை நம்பிக்கைக்குள்ளாக்கும் தருணத்தை நான் நல்லதாக்க உருவாக்க வந்து இருக்கும்போது யாரை பற்றியும் எதற்காகவும் உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காது. எப்படியாவது வாழ்க்கையில் கரை சேர வேண்டும் என்றுதானே இந்த கந்தனின் கரத்தை பற்றி இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. நீ நினைத்ததை நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். யாம் இருக்க பயமே.